எல்லாருக்கும் வணக்கம். நிஃப்டி சமீபத்துல கொஞ்சம் இறங்கியிருக்கு. நியூஸ் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ணலாம், இது எப்படி அணுகலான்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மார்க்கெட் இறங்கும்போது, அதுவும் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் வரும்போது, ஒரு டென்ஷன் வர்றது ரொம்பவே சகஜம்தான். உங்க மனசுல வர்ற இந்த கேள்வி ரொம்ப சரிதான். ஆனா, அனுபவம் வாய்ந்த முதலீட்டு நிபுணர்கள் இத வேற மாதிரி பார்க்கறாங்க. ஒரு வாய்ப்புக்கான அறிகுறியா பார்க்கறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. வேல்யூ கோஸ்டோட ரவி தரம்சி சொல்ற மாதிரி நல்ல நியூஸும் நல்ல விலையும் ஒண்ணா வராது. யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல பேட் நியூஸ் பரவும்போது தான் ஒரு ஸ்டாக்கை நல்ல விலையில வாங்க முடியும். பார்க்க முரணா இருந்தாலும் இதுதான் ஆழமான உண்மை. ஆமா, குளோபல் கிரைசிஸ்லாம் கவலைக்குரிய விஷயம்தான், மறுக்கல. ஆனா இதே நெருக்கடி எப்படி புது புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகளை உருவாக்குதுன்னு கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ரவி தரம்சி சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. முன்னாடிலாம் நம்ம உலகம் எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் கம்மி செலவுல ரொம்ப திறமையா பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்கு பேர்லாம் ஜஸ்ட் இன் டைம். ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. ஒவ்வொரு நாடும் தன்னிறைவா இருக்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பேரு ஜஸ்ட் இன் கேஸ். இந்த ஒரு சின்ன மாற்றம் உலக பொருளாதாரத்தையே மாத்த போகுது. அப்போ இந்த உலகளாவிய மாற்றம் என்ன பண்ணுது? புதுசா சில இன்வெஸ்ட்மெண்ட் தீம்ஸை உருவாக்குது. ஏன்னா நாடுகள் தன்னிறைவு தேடி போகுது. எனர்ஜி செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், சப்ளை செயின், எலக்ட்ரானிக்ஸ், ரெனியூவபிள்ஸ். ரவி தரம்ஷி, சமித் ஃபாடக் 2 பேருமே உறுதியா சொல்றாங்க, இதெல்லாம் தான் அடுத்த 10 வருஷத்தோட வளர்ச்சி இன்ஜின்கள். சரி, இதெல்லாம் பெரிய லெவல்ல நடக்கிற விஷயங்கள். ஆனா நாம மார்க்கெட்டுக்குள்ள எப்படி வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறது? மேக்ரோ நியூஸை தாண்டி கம்பெனிகளோட நிலவரத்தை எப்படி பார்க்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். சேஜ் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சமித் ஃபார்டாக் சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க மேக்ரோவையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை பயமுறுத்திடும். உண்மைதானே? தினமும் வர தலைப்புச் செய்தியை பார்த்து பயப்படுறதை விட ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குற பாட்டம் அப் அப்ரோச் தான் பெஸ்ட்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. அப்படி கம்பெனி லெவல்ல பார்க்கும்போது சமித் ஃபாரடாக் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் கார்ப்பரேட் உலகம் இப்போ ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு. அவங்க பேலன்ஸ் ஷீட்ல கடன் கம்மியா இருக்கு, கையில காசும் நிறைய இருக்கு. நாளைக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு சவால் வந்தாலும் அதை சமாளிக்க அவங்க ரெடியா இருக்காங்க. சமித் ஃபார்டாக் சொன்னதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. இந்த சார்ட்டை பாருங்க. போன ஒரு வருஷத்துல நிஃப்டி ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் ஃபிளாட்டா இருக்கு. ஆனா மிட் கேப்ஸ் பாருங்க, 7% ஏறி இருக்கு. இது என்ன சொல்ல வருது? மார்க்கெட் மொத்தமா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் சில பங்குகள் நல்லா பண்ணும். அதனால தான் சரியான பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா மார்க்கெட் முழுக்க சிவப்பா இருந்தாலும் உங்க போர்ட்ஃபோலியோ பச்சையா இருக்க முடியுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. ஓகே, வாய்ப்புகள் எங்க இருக்குன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு வாலடைல் மார்க்கெட்ல நம்ம பணத்தை எப்படி முதலீடு பண்றது, எப்படி பாதுகாத்து வளர்க்கறது, இதுக்கு எக்ஸ்பர்ட் சொல்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். நிஷல் மகேஸ்வரி ரொம்ப அழகா 2 குரூப்புக்கும் தனித்தனி அட்வைஸ் கொடுக்கறாரு. நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தீங்கன்னா அவரோட அட்வைஸ் சிம்பிள்: இந்த மார்க்கெட் பக்கம் வராதீங்க, ஏன்னா நிச்சயமற்ற தன்மை அதிகமா இருக்கு. ஆனா நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா கதை அப்படியே உல்டா. ஒவ்வொரு சரிவுமே ஸ்டாக்ஸை உங்க போர்ட்ஃபோலியோல சேர்த்துக்க ஒரு சூப்பரான சான்ஸ். அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? இதோ நிஷல் மகேஸ்வரியோட ஆக்ஷன் பிளான். 1. உங்க டைம் ஃப்ரேமை முடிவு பண்ணுங்க. குறைஞ்சது 6லேருந்து 12 மாசம் இல்ல அதுக்கு மேலும் யோசிங்க. 2. கையில இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே தடவையில போடாதீங்க, பகுதியா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. 3. எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? நிஃப்டி ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கலா, அப்போ உங்க முதலீட்டுல ஒரு 15% தொகையை உள்ள போடுங்க. பொறுமை தான் இங்க முக்கியம். சரி, மார்க்கெட் இன்னும் எவ்வளோதான் இறங்கும்? நிஷல் மகேஸ்வரியோட கணிப்புப்படி இன்னும் ஒரு 5-7% வரைக்கும் சரியா வாய்ப்பு இருக்கு. ஆனா பயப்படாதீங்க, 20,000 நிஃப்டி லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, இது ஒரு பெரிய வீழ்ச்சி இல்ல, ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதுவரைக்கும் கேட்ட எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் கருத்திலிருந்தும் முக்கியமான சில விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். இதுதான் நம்மளோட டேக்அவே. சிம்பிளா சொல்லணும்னா, பீதி அடையாதீங்க. மார்க்கெட் இறங்குறத ஒரு வாய்ப்பா பாருங்க. பெரிய நியூஸை விட கம்பெனிகளோட ஃபண்டமெண்டல்ஸ்ல கவனம் வைங்க. அப்புறம் சரிவுகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யுங்க. இந்த அப்ரோச் இருந்தா இந்த மார்க்கெட் ஏற்ற இறக்கம் உங்களுக்கு எதிரி இல்ல, உங்க நண்பன். இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி: இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் சத்தத்துக்கு நடுவுல உங்க கவனம் எங்க இருக்க போகுது? நீண்ட கால இலக்குகள் மேலையா, இல்ல குறுகிய கால பயங்கள் மேலையா? உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியை பத்தி யோசிக்க இது ஒரு சரியான நேரம். மறுப்பு: பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.